Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம மல்லி சீட்ல என்னடா காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மண்டே பிச்சியை வச்சுட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நல்ல விஷயம், குட் நியூஸ், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. என்ன நடந்துச்சுன்னா நம்ம விஜய் மல்லியும் கிட்டத்தட்ட 50-50 ஆஃப் பர்சன்டேஜ் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னடா சொல்ற, அது என்னடா 50-50 கேட்குறீங்களா? ஆமாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற முழு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, ஓகேங்களா? என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வெண்பாக்குட்டி காணாமல் போயிட்டாங்களா, நான் தெருவா தேடினாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தாங்க, வெண்பாக்குட்டி வந்து அந்த பொம்மையை தேடி எடுத்து ஒன்று சேர்க்க தான் போனாங்க. ஏன்னா அந்த வெண்பாக்குட்டிக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். யார் சொன்னதுன்னு பார்த்தா அந்த சாமியார் பேசிட்டு இருக்கும்போது வெண்பாக்குட்டி இதெல்லாம் ஒட்டு கேட்டாங்க. அந்த பொம்மையை ஒன்று சேர்த்துட்டு எங்கே போன வெண்பா குட்டின்னு கேட்க, இந்த பொம்மை எடுக்க போய் இந்த டாடான்னு சொல்ல ரெண்டுத்தையும் ஒன்று சேர்ந்துருச்சு ஐ பொம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே நம்ம மல்லி ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க, வெண்பா இருக்கிற வரைக்கும் உன்னையும் விஜய் தம்பியா யாராலையும் எவ்வளோலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்த்து நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மல்லி சந்தோஷத்தில் அப்படி ஜம்முன்னு கும்முன்றாங்க. சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதும் நம்ம ஐயர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சாமியார் ஐயர் பூசாரி அவர் வந்துட்டு மாலையை போயிட்டு சாமிகிட்ட இருந்து கொண்டு வந்து நேராக வந்துட்டு இங்கே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி அவ்வளோதான் கூப்பிடுறாங்கன்னு நினச்சிக்கிட்ட மேடம் மாசா கிளாஸா கெத்தா ஸ்டைலாக ஒரு அடி எடுத்து முன்னாடி வைக்க, நீங்கள் இல்லை மல்லி நீ வாமா அப்படின்னு சொல்ல, ஏன்னா மறுபடி பார்த்தா ஜெயிச்சவங்களுக்கு தான் இந்த மாலை பண்ணும், ரெண்டாவது புதுசான கல்யாணம் ஆன புது பொண்ணு புது மாப்பிள்ளை, ஓகேங்களா? ஸோ மாலை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம சாமி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா, மல்லி மாமான்னு கூப்பிட, அதுக்கப்புறம் விஜயும் கூப்பிட, ரெண்டு பேரையும் மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க. நம்ம மல்லிக்கு என்ன பண்ண தெரியல, அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே என்ன பண்ண தெரியாமல் முழிக்கிறாங்க, முட்டை கண்ணை வச்சுட்டு உருன்ட்டு. இதுக்கப்புறம் தாங்க மெயின் சீன் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் மல்லி கழுத்தில் தாலியை போட, உடனே தாலி இல்லைங்க, அதை எப்பயோ கேட்டாரு, மாலையை போட, அதுக்கப்புறம் நம்ம மல்லி விஜய் கழுத்தில் மாலையை போட வராங்க. அந்த மாலை போடுற சீன் தாங்க அப்படியே செம்மையாக இருக்கு. ஐயோ என்ன பண்ணுறாரோ தெரியல அப்படின்னு கை நடக்குத்தோட மாலையை கொண்டு போக நம்ம பெரியம்மா போடு பார்த்துக்கலான்னு சொல்ல மாலையை போட்டுடுறாங்க. அதுக்காக மல்லி விஜய் பார்க்க, விஜய் மல்லியை பார்க்க, அப்படியே ஒரே ரொமான்டிக் சிங் கிளிக்கலாம் அப்படி போதுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்க, இன்னும் மேற்கொண்டு என்ன நடக்க போகுது, நம்ம ராஜேஸ்வரி திரும்ப 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 அவ்வளோ அடி வாங்கியும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் பட்டும் திருந்தலைங்க. திருந்துவாங்களா மாட்டாங்களா, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம மல்லி சீரில் புதுசாக நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறது நான் உங்கள் அருள். இந்த என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. யாரும் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேங்க. என்னன்னு கேட்குறீங்களா, அது ஒரு சீக்ரெட். அது என்னன்றதை வீடியோ லாஸ்ட்டுக்குள்ளே சொல்கிறேன். விருப்பவங்க மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க உங்கள் விஷயம் ஆஸ் யூஷுவல் இவர் விஷயம், ஓகேங்களா? இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நான் சொன்ன அந்த சீக்ரெட் என்னன்னு கேட்குறீங்களா, அது ஒன்றும் இல்லைங்க. எதுக்காக நான் சம்மந்தமே இல்லாமல் அதை சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவோட டைமிங் 3 நிமிஷமாவது பேசணுங்க. பட் நான் 3 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். ஸோ எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஸோ இதே ஒரு கண்டென்ட்டாக மாற்றிடுவோன்ட்டு மாற்றிட்டேன். இதுதாங்க அந்த சீக்ரெட். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.